Good morning students. Today we are going to learn theorem 4.17. Statement: suppose F is continuous 1-1 mapping of a compact metric space X into a metric space Y. Then the inverse mapping F inverse of f of x equal to x, that is x. This x belongs to capital X, அது bracketல போட்டுக்கும், is a continuous mapping of y onto x. So proof: suppose f is continuous, f is வந்து continuous and 1-1 and on to, okay, 1-1 and on to continuous map f from, இது இப்படி எழுதிக்கும், suppose f from x to y is 1-1 and on to continuous map. Okay, so next இது வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க ஸ்டேட்மெண்ட்டு, அதை அப்படியே எழுதிக்கும். நெக்ஸ்ட் டு ப்ரூவ் எஃப் இன்வர்ஸ் ஃப்ரம் ஒய் டு எக்ஸ் இஸ் கண்டினியூஸ். அதோட இன்வர்ஸ் வந்து என்ன பண்ண போகிறோம், கண்டினியூஸ் அப்படின்ட்டு ப்ரூஃப் பண்ணணும். அதுக்கு பதிலாக நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணால் போதும்னா, தட் இஸ் டு ப்ரூவ் தட் எஃப் இன்வர்ஸ் த ஹோல் இன்வர்ஸ் ஆஃப் வி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் வி இஸ் ஓப்பன். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம இப்படி பண்ணால் போதும்ல. ஓகே, இது வந்து இன்வர்ஸ் வந்து கண்டினியூஸ்னா அதுக்கு என்ன பண்ணால் எஃப் ஆஃப் வி வந்து ஓப்பன்னு சொன்னால் போதும். ஓகே, whenever v is open subset in x. ஸோ இப்போ v என்னன்னு எடுத்துக்கிறோம், let v is an open set of x. நெக்ஸ்ட் தென் அப்போ v காம்ப்ளிமெண்ட் என்னவாக இருக்கும், க்ளோஸ்டாக இருக்கும். அதுக்கு காம்ப்ளிமெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா க்ளோஸ்டாக இருக்கும். we know that, நமக்கு ஆல்ரெடி தெரியும், closed subset of a compact metric space is compact அப்படின்ட்டு தெரியும். ஆல்ரெடி நம்ம ஒரு தியரம் ஸ்டேட்மெண்ட் படிச்சிருக்கிறோம், சரியா. closed subset of a காம்பேக்ட் மெட்ரிக் ஸ்பேஸ் வந்து காம்பேக்ட். ஓகே, ஸோ கட்டாயம் அப்போ வி காம்ப்ளிமெண்ட் என்னவாக இருக்கும், காம்பேக்ட்னு சொல்லிடலாம். அப்போ சின்ஸ் எஃப் இஸ் கண்டினியூஸ், எஃப் ஆஃப் வி காம்ப்ளிமெண்ட் இஸ் காம்பேக்ட் சப்செட் ஆஃப் ஒய். ஓகே, நெக்ஸ்ட் வி நோ தட் காம்பேக்ட் சப்செட் ஆஃப் எ மெட்ரிக் ஸ்பேஸ் இஸ் க்ளோஸ்டு. நமக்கு இதுவும் தெரியும், நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். காம்பேக்ட் சப்செட் ஆஃப் எ மெட்ரிக் ஸ்பேஸ் என்னவாக இருக்கும், க்ளோஸ்டாக இருக்கும். ஓகே, ஹென்ஸ் எஃப் ஆஃப் வி காம்ப்ளிமெண்ட் அப்போ என்ன சொல்லிடலாம், க்ளோஸ்டுன்னு சொல்லிடலாம். அப்போ இது எஃப் ஆஃப் வி காம்ப்ளிமெண்ட் த ஹோல் காம்ப்ளிமெண்ட் என்னவாக இருக்கும், ஓப்பனாக இருக்கும். சின்ஸ் எஃப் இஸ் 1-1 அண்ட் ஆன் டூன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ நமக்கு கொஸ்டினில் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது எஃப் வந்து என்னவாக இருக்கும், 1-1 இருக்கும், ஆன் டூவாக இருக்கும். ஸோ அப்போ எஃப் ஆஃப் v காம்ப்ளிமெண்ட் த ஹோல் காம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் வியாக இருக்கும். அப்போ எஃப் ஆஃப் வி என்ன சொல்லிடலாம், தட் இஸ் ஓப்பன் சொல்லிடலாம். எஃப் ஆஃப் வி ஓப்பன்னா எஃப் இன்வர்ஸ் என்ன சொல்லிடலாம், கண்டினியூஸ்ன்னு சொல்லிடலாம். ஓகேவா, அதுக்கு இன்வர்ஸ் எப்படி இருக்கும், கண்டினியூஸாக இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இதில் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது எது, எஃப் இன்வர்ஸ் வந்து கண்டினியூஸ்ன்னு தான் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் தியரம் 4.20. Okay, next one definition 4.18, that is uniformly continuous. Uniformly continuous அப்படின்னா, let f be a mapping of a metric space x into y. We say that f is uniformly continuous on f if for all epsilon greater than 0 there exists delta greater than 0 such that dy of f of p comma f of q which is less than that is which is less than epsilon for all p comma q it belongs to x for with dx of p comma q which is less than delta. ஸோ இதுதான் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸுக்கு டெஃபினிஷன். நம்ம ஆல்ரெடி கண்டினியூஸுக்கு டெஃபினிஷன் பார்த்துருக்குறோம். அதே மாதிரி இங்கே என்னது, யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ். இந்த டெஃபினிஷனை படிச்சுக்கோ, கண்டிஷன், சரியா. நெக்ஸ்ட்டு தியரம் 4.19. ஓகே, ஸோ ஸ்டேட்மெண்ட், இது இம்பார்ட்டன்ட் தியரம்.
let F be a continuous mapping of a compact metric space X into a metric space Y, then F is uniformly continuous on X. ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம், F வந்து யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் அப்படின்ட்டு சொல்ல போகிறோம். சரியா? ஸோ அப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு ப்ரூஃப் let epsilon greater than 0 be given. ஸோ நமக்கு எடுத்துக்கிறோம். Since F is continuous to each point P belongs to X. அப்போ F வந்து என்னவா இருக்கும், கண்டினியூஸ் at each point Pன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ we can find pi of P greater than 0 there exists Q belongs to X. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், we can find pi of P ஓட வேல்யூ greater than 0 அப்படின்ட்டு சொல்ல போகிறோம். சரியா? ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா dx of P, Q ஓட வேல்யூ வந்து which is less than pi of P அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு dy ஆஃப், அப்போ இதுக்கு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டோன்னா f of P, f of Q which is less than, இதுக்கு பல எப்சிலான் டிவைடட் பை 2ன்னு கொடுத்துக்கிறோம். ஏன்னா நமக்கு யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் அதை யூஸ் பண்ணி பண்ணுறோம். சரியா? ஸோ அப்போ இதுக்கு ஈக்குவேஷன் நம்பர் 1. ஸோ லெட் J of P இது நம்ம எடுத்துக்கிறோம். சரியா? J of P equal to set of all Q belongs to X such that dx of P, Q which is less than pi of P divided by 2 be an open cover of Xன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ அங்கேயே ஓப்பன் கவர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா நமக்கு என்னென்னா ஸ்டேட்மெண்ட்டில் காம்பேக்ட் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. சரியா? எக்ஸ் வந்து என்னவா இருக்கும், காம்பேக்ட்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால தான் இதை என்ன பண்ணுறோம், ஒரு பிஎஃப் ஓப்பன் கவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ சின்ஸ் எக்ஸ் இஸ் காம்பேக்ட், எக்ஸ் காம்பேக்ட்னா நமக்கு என்ன டெஃபினிஷன், காம்பேக்ட்டுக்கு டெஃபினிஷன் என்ன, எவ்ரி ஓப்பன் கவர் ஹேஸ் ஏ ஃபைனைட் சப் கவர். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஃபைனைட் சப் கவர் எடுத்துக்கணும். அந்த ஃபைனைட் சப் கவர் என்னங்க, P1, P2 எக்ஸெட்ரா Pn, ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். சரியா? இட் பிலாங்ஸ் டு எக்ஸ் வச்சு தட் இப்போ நம்மளோட எக்ஸ் என்ன, இட் இஸ் எ சப்செட் ஆஃப், நம்ம என்ன ஆல்ரெடி J ஆஃப் P எடுத்துருக்குறோம். சரியா? இங்கே J ஆஃப் P1 யூனியன் J ஆஃப் P2 எக்ஸெட்ரா யூனியன் J ஆஃப் Pn. So since dx of P, P equal to 0 which is less than pi of P divided by 2, P belongs to J of P. Okay, so இதில் ரெண்டு பாயிண்ட் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா என்னவா இருக்கும், that is equal to 0. ஓகேவா? this value is which is less than pi of P divided by 2 இருக்கும். so J of P வந்து not equal to 0னா and x வந்து it is a subset of J of P, அதாவது யூனியன் ஆஃப் J of Pல இருக்கும். and J of P such that P belongs to X is an open cover. ஸோ ஓப்பன் கவர் அப்படின்னா therefore x வந்து காம்பேக்டாக இருக்குது. அப்போ there exists a finite points P1, P2, etc. Pn in X such that x வந்து எதோட சப்செட்டாக இருக்கும், இந்த J of P1, J of P2 etc. J of Pnோட யூனியன் எடுத்துக்கிறப்போ அதுக்கு அது சப்செட்டாக இருக்குது. x is a subset of this all terms ஓட யூனியன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லெட் டெல்டா ஈக்குவல் டு 1/2 இன்டு மினிமம். நான் இப்போ எல்லா டேர்ம்ஸுக்கு நம்ம யூனியன் எடுத்துக்கிறப்போ கட்டாயம் அங்கே என்ன பண்ணணும், ஸோ மினிமம் வேல்யூ பார்த்துக்கணும். ஸோ அதனால டெல்டா ஈக்குவல் டு என்னென்னு எடுத்துக்கிறோம், 1/2 இன்டு மினிமம் ஆஃப் பை ஆஃப் P1, பை ஆஃப் P2 எக்ஸெட்ரா பை ஆஃப் Pn. தென் டெல்டா கிரேட்டர் தேன் 0 let P, Q it belongs to X such that dx of P, Q that value is less than delta. இது நம்ம எடுத்துக்கிறோம். சரியா? P belongs to X and P belongs to J of Pm for some m னா that implies dx of P, இப்போ P Qக்கு பதிலாக என்னென்னு எடுத்துக்கிறோம், Pmன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? இந்த டேர்ம் வந்து Pm which is less than, அப்போ இதுக்கு பதிலாக என்ன வரும், பை ஆஃப் Pmன்னு வரும். Pnக்கு பதிலாக Pm கொடுத்துக்கிறோம் divided by 2. அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்போ நம்ம எப்படி எழுதுகிறோம், dy f of P, அங்கே f of Q இருந்துச்சு, இப்போ f of Pm which is less than epsilon by 2. இது ஈக்குவேஷன் நம்பர் 1ல் வந்து Qக்கு பதிலாக Pm கொடுத்துக்கிறோம். Okay, also dx of Q, Pm which is less than or equal to dx of Q, P plus dx of P, Pm. split பண்ணி எழுதுறோம். dx of Q, Pm என்ன பண்ணுறோம், which is less than or equal to this two terms add பண்ணுறப்போ வர வேல்யூ இதுக்கு less than or equal to இருக்கும். ஸோ அப்போ இதுக்கு வேல்யூ
டெல்டா, அப்புறம் இந்த டேர்முக்கு பை ஆஃப் பிஎம் டிவைடட் பை 2. ஸோ இப்போ விச் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என்னவா இருக்கும் 1/2 இன்ட்டு பை ஆஃப் எம் ப்ளஸ் 1/2 இன்ட்டு பை ஆஃப் பிஎம். ஓகே வேல்யூ. ஸோ அப்போ 1/2 பை ஆஃப் பிஎம் 1/2 இன்ட்டு பை ஆஃப் பிஎம்னா தட் இஸ் ஈக்குவல் டு வேல்யூ பை ஆஃப் பிஎம். ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு வந்தோம்னா ஹாஃப் டேர்ம் இன்ட்டு ஹாஃப் டேர்ம். ஓகே, அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா 1 இன்ட்டு பை ஆஃப் பிஎம் கிடைக்கும். ஸோ தட் இஸ் dx ஆஃப் q, pm which is less than pi of pmன்னு கிடைக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1 இம்ப்ளைஸ் அப்போ நம்ம என்ன கிடைக்கும் dy ஆஃப் f of p, f of pm ஓட வேல்யூ which is less than epsilon by 2. Therefore, dy of f of p, f of q less than or equal to dy of f of p, f of pm plus dy of f of pm, f of q. So, இதோட வேல்யூ ஃபர்ஸ்ட் ஒன்னோட வேல்யூ epsilon by 2, செகண்ட் ஒன்னோட வேல்யூ epsilon by 2, that is equal to epsilon. Thus, for epsilon greater than 0, there exists delta greater than 0 such that dx of p, q which is less than delta. So, இதோட வேல்யூ அப்போ என்னவா இருக்கும் இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இது எதோட டெஃபினிஷன் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸுக்குள்ள டெஃபினிஷன் படி இருக்குது. therefore f is uniformly continuous அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஓகே, ஸோ இம்பார்ட்டன்ட் தியரம் படிச்சுக்கோ. ஓகே, நெக்ஸ்ட் வந்து தியரம் 4.20. ஸோ தியரம் 4.20 வந்து இம்பார்ட்டன்ட் தியரம். ஸ்டேட்மெண்ட்டு பாரு, let E be a non-compact set in R power 1. தென் ஏ பார்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா there exists continuous function on E which is not bounded. Second B part வந்து there exists continuous and bounded function on E which has no maximum if addition E is bounded. Then C part வந்து there exists a continuous function on E which is not uniformly continuous. அப்போ 3 பார்ட் கொடுத்துருக்காங்க A, B, C. ஓகே, ஸோ இந்த 3 பார்ட்டையும் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரூஃபில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சப்போஸ் E is not compact set in R power K அப்படின்னு எடுத்துக்கிறோம். சப்போஸ் E is not compact set in R power K. ஸோ R power 1. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதில் கேஸ் ஃபஸ்ட்டு இது பண்ண போகிறோம். சரி, சப்போஸ் E is bounded. ஸோ E is boundedனா நம்ம ஏ பார்ட் என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா since E is not compact, E is அப்போ என்னவா இருக்கும் E is not closed. Then there exists a limit point x0 of R which is not a point of E. Let f of x equal to 1 by x minus x0. X belongs to E. Then f is continuous on E. Consider a neighborhood x0 with radius 1 by mu. இப்போ நம்ம இது வரைக்கும் என்ன பண்ணுறோம் எல்லாமே எடுத்துக்கிறது தான். சரியா, since x0 is a limit point of E, x0 வந்து ஈக்கு வந்து லிமிட் E வந்து நமக்கு என்ன பவுண்டட் செட்டாக இருக்குது. ஸோ அப்போது என்ன x0 வந்து ஒரு பாயிண்ட்டை வந்து அங்கே எடுத்துக்கிறோம் லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஈயில். ஸோ n ஆஃப் that is point of E, n of 1 by mu of x0, அதாவது n into 1 by mu of x0 contains a point y belongs to E and y not equal to x0. ஸோ இது வந்து இவ்வளவும் நம்ம x0 வந்து லிமிட் பாயிண்ட். ஓகே, ஸோ அதே மாதிரி n into 1 by mu of x0 contains a point y. அதில் வந்து ஒய்ன்னு சொல்லிட்டுள்ள பாயிண்ட் இருக்குது. அண்ட் ஒய் வந்து என்ன சொல்லியிருக்காங்க நாட் ஈக்குவல் டு x0. ஓகேவா, ஸோ இவ்வளவும் இது கேபிட்டல் N into 1 by mu of x0 contains a point of y and y வந்து not equal to x0. So that implies mod y minus x0 வந்து that is less than 1 by mu. இது equal to கிடையாது, that is less than 1 by mu. So that implies அதுக்கு reciprocal எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 by mod y minus x0 greater than 1 by mu.
அப்போ இதோட வேல்யூ என்னவா இருக்கும்? எஃப் ஆஃப் ஒய்யோட வேல்யூ இதுலேருந்து என்ன சொல்லிடலாம்? எஃப் ஆஃப் ஒய்யோட வேல்யூ கிரேட்டர் தேன் மியூன்னு சொல்கிறோம். சின்ஸ் மியூ வந்து ஆர்பிட்டரரி அப்படின்னா இட் இஸ் நாட் பாசிபிள் டு ஃபைண்ட் ஏ ரியல் நம்பர். தட் இஸ் அதாவது பவுண்டடுக்குள்ள நம்பர் ரியல் நம்பரை வந்து நமக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ மோட் எஃப் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு யூ. ஓகே, ஸோ தட் இம்ப்ளைஸ் எஃப் வந்து என்னவா இருக்குது? அப்போ நாட் பவுண்டட். ஏன்னா நம்மளோட அந்த ரியல் நம்பரை வந்து கண்டுபிடிக்க இட் இஸ் நாட் பாசிபிள் டு ஃபைண்ட் ஏ ரியல் நம்பர் மியூனா. ஸோ தேர்ஃபோர் எஃப் இஸ் வந்து நாட் பவுண்டட். ஓகே, ஸோ இது வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் பார்ட்டு. செகண்ட் பார்ட் என்ன அப்படின்னா டிஃபைன் ஜி ஆஃப் எக்ஸ். ஜி ஆஃப் எக்ஸ் நம்ம டிஃபைன் பண்ணிக்கிறோம். இந்த டிஃபைன் பண்ணுறதெல்லாம் படிச்சுக்கோ சரியா? ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் த ஹோல் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் வந்து எங்கே இருக்குது? இட் பிலாங்ஸ் டு ஈல இருக்குது. கிளியர்லி ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஏ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஆன் இ. இதில் நம்ம எடுத்துக்கிறது இந்த ஜி ஆஃப் எக்ஸ் என்னவாக இருக்கும்? கண்டினியூஸாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆல்சோ 0 லெஸ் தேன் ஜி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் 1. அப்போ இந்த ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து 0க்கும் 1க்கும் இடையில இருக்குன்னு சொல்கிறோம். தஸ் ஜி ஹேஸ் நோ மேக்ஸிமம் ஆன் இ. அப்போ ஜிக்கு வந்து ஈல வந்து நோ மேக்ஸிமம் வேல்யூ. ஓகே, ஸோ இப்போ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா லெட் எப்சிலான் கிரேட்டர் தேன் 0 பி கிவன் அண்ட் டெல்டா கிரேட்டர் தேன் 0 பி ஆர்பிட்டரரி. Choose x belongs to E. There exists mod x minus x naught oda value less than delta. Choose T close enough to x naught. There exists mod t minus x less than delta. And அதுக்கு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா mod f of t minus f of x less than epsilon. Since this is true for every delta greater less than 0, f is not uniformly continuous. Case 2, E is unbounded. So define a part define f of x equal to x. Clearly f is continuous. Also f is unbounded. So B part define f of x equal to x. Clearly f is continuous. Also f வந்து என்னவா இருக்கும்? Unbounded. So B part define h of x equal to x square divided by 1 plus x square. That is x belongs to E. Clearly h is continuous. So நம்ம இப்போ டிஃபைன் பண்ணியிருக்கிறது என்ன? h வந்து x ஸ்கொயர் டிவைடட் பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்துருக்குறோம். h வந்து கண்டினியூஸாக இருக்கும். ப்ரீவியஸாக நம்ம எடுத்ததில் g வந்து கண்டினியூஸ்ன்னு சொன்ன மாதிரி இங்கே என்ன h வந்து கண்டினியூஸ்ன்னு சொல்கிறோம். ஹெச்சோட வேல்யூ 0க்கும் 1க்கும் இடையில இருக்குன்னு சொல்கிறோம். அப்போ கட்டாயம் அதுக்கு மோட் எடுத்துக்கிட்டோன்னா தட் இஸ் மோட் h ஆஃப் எக்ஸ் வந்து லெஸ் தேன் 1. ஓகே, ஸோ அப்போ மோட் h ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் 1ன்னா நமக்கு இது பவுண்டடுக்குள்ள டெஃபினிஷன் படி வருது. மோட் f ஆஃப் எக்ஸ் that is less than mod f of x which is less than or equal to k அப்படின்ட்டு நம்ம எடுத்து டெஃபினிஷன் இருக்குது. இப்போ அந்த கேக்கு பதில் அங்கே 1 இருக்குது சரியா? ஸோ அப்போ ஹெச் வந்து என்னவாக இருக்கும்? பவுண்டடாக இருக்கும். ஹெச் வந்து பவுண்டட் என்ன? தட் இஸ் சுப்ரீமம் ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 அண்ட் ஹெச் ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் 1. ஸோ தேர்ஃபோர் ஹெச் ஹேஸ் நோ மேக்ஸிமம் ஆன் இ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு C part அப்போ to prove C வந்து it is falseனா if the condition boundedness is omit பண்ணிக்கிறோம் சரியா? Let E be the set of all integers. Clearly E is not compact and contains no limit point. Not compactனா அங்கே என்ன? No limit point இருக்காது. Any function dependent on E is continuous. Then let f of x equal to x. இப்போ இனி ப்ரூஃப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம்? f of x equal to xன்னு எடுத்துக்கிறோம். f வந்து என்னவாக இருக்கும்? கண்டினியூஸாக இருக்கும். அப்போ கண்டினியூஸுக்கு டெஃபினிஷன் கொடுத்துக்கிறோம். Now for given epsilon greater than 0, there exists delta greater than 0, mod f of x mod x minus y less than delta. அப்போ mod f of x minus அதுக்கு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா mod f of x minus f of y that is equal to mod x minus y that is less than delta which is equal to epsilon. So அப்போ mod x minus y ஓட வேல்யூ less than delta that implies mod f of x minus f of y ஓட வேல்யூ less than epsilon for all x, y belongs to எங்கே இருக்குது? ஈல இருக்குது. ஸோ இது எதோட டெஃபினிஷன் படி எழுதிக்கிறோம்? f வந்து யூனிஃபார்ம்லி கண்டினியூஸுக்கு டெஃபினிஷன் சரியா? தேர்ஃபோர் அப்போ என்ன சொல்லிடலாம்? f வந்து யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ்ன்னு சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ இதில் 3 பார்ட்ஸ் இருக்குது. ஸோ வந்து என்ன பண்ணிக்கோ? இவ்வளோத்தையும் படிச்சுக்கோ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் தியரம் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ.